ஹலோ ரஞ்சித் சார், நான் ரன்விதா. டெல் மீ ரன்விதா, வேர் ஆர் யூ? நீங்க சொன்ன மாதிரியே அந்த லேடியை நான் ஃபாலோ பண்ணேன் சார். வெரி குட். எங்க வந்திருக்காங்க இப்போ? வேளா நகர் 3rd கிராஸ் நம்பர் 28க்கு வந்திருக்காங்க சார். அது யார் வீடுன்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். அருணான்னு இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி ஆபீசரோட வீடு சார். ஓகே. அங்க அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். ஆமா, நீ எங்க இருக்க? வீட்டுக்குள்ள போயிட்டியா? இன்னும் இல்ல சார். நான் அந்த அருணா வீட்டு மொட்டை மாடியில இருக்கேன் சார். மொட்டை மாடியிலையா? ஆமா சார். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு பூட்டி கிடந்தது. அதோட மொட்டை மாடி வழியா இந்த வீட்டு மொட்டை மாடிக்கு ஜம்ப் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். நீ கீழே போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ரெக்கார்ட் பண்ண, எனக்கு ஆடியோ அனுப்பு. ஓகே சார். நான் திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். காஃபில சுகர் கரெக்டா இருக்கா மேடம்? கரெக்டா இருக்கு. நீங்க ஆபீஸ்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்றீங்க இல்லையா மேடம்? சேச்சே, யார் சொன்னது? இல்ல, நேத்து உங்க ஆபீஸ்ல உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண இல்லையா? ஆமா. அப்ப உங்களுக்கு காஃபி போட்டு வந்த உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கொண்டு வந்த ட்ரேல அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரோட பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்றீங்கன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். நோ 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 நோ, அது எங்க ஆடிட்டருக்காக வாங்கினது. அவருக்கு சுகர் இருக்கு. ஓ, ஓகே. ஆமா, உங்களுக்கு சுகர் இருக்கா மேடம்? என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்ல. நான் ஏன் உங்க வீடு தேடி இங்க வந்தேன் தெரியுமா? தெரியாது மேடம். 2 நாளா நீங்க என்ன சந்திச்சு பேசுறதுக்காக என் ஆபீஸ்ல வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு போனதா என் பிஏ சொன்னாரு. ஆமா மேடம், ஆனா உங்களை சந்திக்கவே முடியல. அதனாலதான் மொபைல்ல மெசேஜ் அனுப்பிச்சேன். அந்த மெசேஜஸ் டீசெண்டா இருந்ததாலதான் இந்த வழியா வண்டியில போகும்போது டிரைவர் கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்த சொன்னேன். தேங்க்யூ மேடம். எதுக்கு தேங்க்ஸ்? நான் என்னைக்கோ உங்களை மீட் பண்ணும்போது என் வீடு இங்க இருக்குன்னு சொல்லி நான் டிராப் வாங்கினத ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா நீங்களே வந்தீங்களே, அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் மேடம். வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க என்கொயரி தானே பண்றீங்க? என்கொயரி பண்றேனா? ஆமா. எங்க ஃபேமிலி பேர்ல உங்க கம்பெனில போட்டிருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட் பெருசா இருக்கிறதால என்ன கூப்பிட்டு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு கிராஸ் செக் பண்றீங்க. கரெக்டா? நோ நோ, அப்படிலாம் இல்ல மேடம். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. இட்ஸ் ஓகே. நான் என் கம்பெனி விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் ஃப்ரீயா கிடைக்க மாட்டேன். நீங்க எதுக்காக என்ன சந்திக்க இப்படி முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நான் அதை இங்கேயே கிளியர் பண்ணிட்டு போறேன். மேடம், இப்பெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனில பெரிய பெரிய அமௌண்ட்ல பாலிசி எடுத்தவங்கள பத்தி நிறைய டீடைல்ஸ் கேக்குறாங்க மேடம். ஓகே, அதுக்கு நீங்க உங்க பேர்ல, உங்க பையன் பேர்ல, உங்க ஹஸ்பண்ட் பேர்லன்னு மொத்தம் 60 கோடிக்கு இன்சூர் பண்ணிருக்கீங்க.
ஆமா, ஆனா அது இப்ப பண்ணது இல்லையே. 3 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா மேடம், 3 வருஷம் ஆச்சு. இப்ப அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் தேவை? அத சொல்லுங்க. மேடம், நீங்க கோச்சுக்கலனா நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லட்டுமா? நானும் அதே டீட்டெயில தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. மேடம், எங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிடுச்சு மேடம். ஓகே. கவர்மெண்ட்ல கூட கிளாரிஃபிகேஷன் அதிகமா கேக்குறாங்க. சரி. பெரிய பெரிய பாலிசி ஹோல்டர்ஸ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கண்டிப்பா தெரியணும்னு சொல்றாங்க. ஓஹோ, அதுக்காக தான் மேடம் நோட் பண்ணிக்க உங்ககிட்ட வந்தேன். இப்ப என்ன பத்தி என்ன தெரியணும் உங்களுக்கு? ஒரு நிமிஷம் மேடம், நான் நோட் பண்ணிக்கட்டுமா? பண்ணிக்கங்க. மேடம், எங்க கம்பெனிக்கு உங்க பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே அவசியம் இல்ல மேடம். அவங்களுக்கு தேவையான டியூட்டி விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். அதான் என்ன தெரியணும்னு கேக்குறேன். சொல்றேன் மேடம். உங்க கம்பெனிக்கு நீங்க தானே மேடம் எம்டி? ஆமா. உங்க பேரு கீதாஞ்சலி இல்லையா மேடம்? ஆமா. வேற டைரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. உங்க கம்பெனில என்ன பொருள் தயார் பண்றீங்க? போல்ட்ஸ், நட்ஸ், ஆணி, ஸ்க்ரூ, இன்னும் சில மெக்கானிக்கல் பொருட்களை எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றோம். உங்க வீட்டுக்காரர், உங்க மகன் யாரும் உங்க கம்பெனில பார்ட்னர்ஸா இல்லையா? இல்ல. வீட்டுக்காரர் துபாயில ஒர்க் பண்றாரு. மகன் மேல் படிப்புக்காக ஃபாரின்ல இருக்கான். கம்பெனி விஷயத்துல அவங்க யாரையுமே நான் சேர்த்ததே இல்லை. இப்போ உங்க கம்பெனி பேர்ல 10 கோடி, உங்க பையன் பேர்ல 40 கோடி, உங்க பேர்ல 5 கோடி, உங்க வீட்டுக்காரர் பேர்ல 5 கோடி, டோட்டலி 60 crores மொத்தமா இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா மேடம்? ஆமா. உங்க டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸோட மெடிக்கல் சர்டிபிகேட் கிடைக்குமா? கொடுக்கணுமா? லேட்டஸ்டா எடுத்தது வேணும் மேடம். என்ன மேடம்? இல்ல, பாலிசி போடும்போது தான் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்பப்ப கொடுக்கணுமா? கண்டிப்பா மேடம். கம்பெனி கேக்கும்போது ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, கொடுக்க ஏற்பாடு பண்றேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எங்க யாருக்குமே எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்ல. we are all right. தேங்க்யூ மேடம். அதே மாதிரி உங்க கம்பெனியோடைய பிரசன்ட் கண்டிஷன் கூட தெரியணும் மேடம். அதுக்கு பேலன்ஸ் ஷீட் கூட ஒரு காப்பி தந்தா நல்லா இருக்கும் மேடம். அப்படியா? நான் வரேன். மேடம், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஆள் தானா இல்ல எங்க எதிரி கம்பெனி ஆளான்னு பாக்குறேன். உங்க கம்பெனிக்கு எதிரி கம்பெனி ஆளுங்க கூட இருக்காங்களா மேடம்? நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது சரி. நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட். இட்ஸ் ஓகே, நான் வரேன். ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கார்த்திக். சொல்லுப்பா. மேடம், உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே
ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன் மேடம். என்ன ரிசல்ட்? ஆல் ஆர் இன்னசென்ட். நீங்க சொன்ன மாதிரி அப்பா டக்கர் வேலை பண்றவங்களா அங்க யாருமே தெரியல. எல்லாருமே நல்லவங்க. அப்படியா? ஆமா மேடம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுற பொம்பளைய அவ ஃபோன் பண்ணும் போதே தான் நாம மடக்கி பிடிக்கணும். அவ மறுபடியும் ஃபோன் பண்ணல மேடம். ஆமா பண்ணா. என்ன சொன்னா மேடம்? நாளைக்கு காலையில என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன மேடம்? இனிமே சந்தேக லிஸ்ட்ல இன்னொரு ஆளையும் சேர்த்துக்க. யார் மேடம்? அவ பேரு அருணா. அவ ஃபோன் நம்பர், அட்ரஸ் SMS பண்றேன். ஓகே மேடம். மேடம், ஆ? என்னம்மா? இந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க மேடம். ஒரு நிமிஷம் கார்த்திக். ஓகே ஓகே, நான் மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. தேங்க்யூமா. வரேன் மேடம். கார்த்திக். சொல்லுங்க மேடம். எப்படியாவது எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டின அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியணும் கார்த்திக். கொஞ்சம் கண்டுபிடி கார்த்திக். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் மேடம். டோன்ட் வரி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன மாமா? இல்ல பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? அழகா MBA முடிச்சிருக்க, நல்ல அறிவு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. எங்கேயாவது கம்பெனில வேலைக்கு போனா நல்ல சேலரி கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஜாப் எல்லாம் உனக்கு தேவையா? மாமா, என்ன நான் பண்றது ஒன்றும் பிரைவேட் டிடெக்டிவ் ஜாப் இல்லை மாமா. வேற என்னது? உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் மாமா. போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தா உபயோகப்படாது. பின்ன பரீட்சை எழுதணும், கூடவே அங்க வேற ட்ரைனிங் நடக்கும். மாமா, என்ன? எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆபீசர் ஆகிறது வேற. அதுக்கு தான் அப்பா அலோவ் பண்ணலையே. ஸோ பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட போலீஸ் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணுங்க மாமா. என்ன கோஆப்ரேட் பண்ணணும்? இப்போ நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேஸை பத்தி DGP கிட்ட நீங்க தான் கொண்டு போகணும். DGP கிட்டயா? ஆமா மாமா. அது கூட இப்ப வேணாம் மாமா. பின்ன எப்போ? இந்த கேஸை மொத்தமா கண்டுபிடிச்சு போலீஸ் ஆபீசரான உங்களை கூப்பிட்டு மெயின் கல்பிரிட்ட நான் பிடிச்சு கொடுப்பேன்ல, அப்ப என் டேலண்ட்டை பத்தி DGPக்கு எடுத்து சொல்லணும். அவருக்கு அது தெரியணும். அதுக்கு தான் நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் மாமா. கொஞ்சம் பண்ணுங்க மாமா. ஓகே, கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ மாமா. நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன மாமா? இப்போ நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேஸ உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு சொன்ன? ரத்தன் இண்டஸ்ட்ரீஸ் MD மேடம் தான் மாமா. ஏன் மாமா? அவங்க யார் மூலமா உன்னை அப்ரோச் பண்ணாங்க? யார் மூலமானா யாரும் நடுவுலலாம் இல்லை. அவங்களே ஃபோன் பண்ணி அவங்கள யாரோ ஒரு லேடி ஃபோன் பண்ணி மிரட்டுறதாவும் அதை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நீ போலீஸ் ஃபேமிலின்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாமா. நீங்க போலீஸ் நான் சொன்னேன். ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ. எஸ் மேடம். ஆமா மேடம். ஒன்றும் இல்லை மேடம். ஓகே. என்னமோ ஒன்று இடிக்குது. சார், நான் தான் சார். எஸ் ரன்விதா. அந்த ரத்தன் இண்டஸ்ட்ரீட் MD கீதாஞ்சலி மேடமும் இன்சூரன்ஸ் ஆபீசர் அருணாவும் பேசி
பேசிக்கிட்டது மொத்தமும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் சார். சூப்பர், வெரி குட். நாளைக்கு நீ வேற ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் சார்? இதுதான், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். எஸ் மிஸ்டர் கார்த்திக். ஆமா. நீ என்ன வேலை பண்ற? நீ யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தெரிஞ்சுக்கிட்டா போயிடுவேன். எங்க போயிடுவேன்? ஆயுசு முடிஞ்சு எல்லாரும் எங்க போவாங்களோ அங்க போயிடுவேன்னு சொன்னேன். ஹலோ, யாருப்பா நீ? ஏன் இப்படி மிரட்டுற? இப்ப நீ நிக்கிற இடத்துல இருந்து மரியாதையா கிளம்பி போயிடு. புரியுதா? என்ன தேடாத, நான் கிடைக்க மாட்டேன். கிளம்புறியா? தில் இருந்தா முதல்ல என்ன வந்து நேரடியா சந்தி, புரியுதா? வை போன. ஹலோ மேடம், நான் கார்த்திக். சொல்லு தம்பி, வந்துட்டியா? வந்துட்டேன். இப்போ பைக்ல உங்க வீட்டு முன்னாடி ஒரு பொண்ணு இறங்கி உங்க வீட்டுக்குள்ள வரா. அப்படியா? அவ இப்ப காலிங் பெல் அடிப்பா. நீங்க கதவை திறக்கும் போது அவ தான் நேத்து உங்ககிட்ட போன்ல பேசின பொண்ணுன்னா எனக்கு ஒரு எஸ் மட்டும் சொல்லுங்க. லைன்லயே இருப்பா, நான் கதவை திறக்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் தினவேணி அப்படிங்கிற பத்திரிக்கை ரிப்போர்ட்டர். நோ. ஓகே, நான் இப்ப வீட்டுக்கு வர மேடம். ஓகே. ஓ, போன்ல பேசுறீங்களா மேடம்? ஆமா. என்ன சொன்னீங்க? தினவேணி பத்திரிக்கையில இருந்து வரீங்களா? ஆமா மேடம். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்காக தான் எங்க எடிட்டர் அனுப்பியிருக்காங்க. என்னங்க? ஓ, என்னது இது? என்னோட கார்டு. பரவாயில்ல, உள்ள வாமா. தேங்க்யூ மேடம். உட்காருமா. தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கார்த்திக். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. இவங்க ஏதோ பத்திரிக்கையில இருந்து என்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்டர்வியூவா? ஆமா. என்ன இன்டர்வியூ மேடம்? மேடம், சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. என்னோட வெல்விஷர். ஆக்சுவலி மார்னிங் நாங்க 2 பேருமே வேற ஒரு விஷயமா வெளியில போறதா இருந்தோம்.
நீங்க தான் திடீர்னு வந்துட்டீங்க. ஓகே ஓகே, நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வயசுல ஒரு பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் சார் தானான்னு அப்படி கேட்டேன். நோ, என் பையன் வேற. அவன் ஃபாரின்ல இருக்கான். இவரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே ஓகே சார், சொல்லுங்க. நம்ம ஊர்ல சொந்தமா கம்பெனி நடத்துற வெற்றிகரமான ஒரு பெண்கள்ல நம்ம மேடமும் ஒருத்தவங்க இல்லையா சார்? ஆமா. கரெக்டா சொல்ல போனா நம்ம ஊர்ல இது வரைக்கும் பேங்க்ல லோன் வாங்காம பக்காவா ரன் ஆகுற பல கம்பெனிகள்ல நம்ம மேடமோட கம்பெனியும் ஒண்ணு இல்லையா சார்? நான் கரெக்டா சொல்றேனா மேடம்? எஸ், யூ ஆர் ரைட். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் நான் கம்பெனியை எந்த தனி ஆளுங்களோடையும் டைப் பண்ணவே இல்லை. எந்த பேங்க்லையும் லோன் வாங்கவே இல்லை. பிஸ்னஸ் ரீதியாக கூட கேஷ் அண்ட் கேரி ஃபார்முலா வச்சு தான் இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் இருக்க கம்பெனியை ஏன் மேடம் மூட நினைக்கிறீங்க? ஏன் இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வெளியில அப்படி ஒரு ரூமர் வந்திருக்கு சார். எங்க எடிட்டர் ஏற்கனவே கடன் வாங்காத கம்பெனிகள் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன்ல இருக்காரு. அதுவும் நம்ம மேடம் மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் வந்தேன் சார். அந்த நியூஸ் ராங் ஆனது. அப்படியா மேடம்? ஆமா, என்ன பிடிக்காதவங்க கிளப்பி விடுற ரூமர் அது. போட்டோம், நீங்க அத பத்தி டீடைலா ஒரு இன்டர்வியூ கொடுங்க மேடம். இங்க பாருங்க, இன்னொரு நாள் வந்து நீங்க மேடம் கிட்ட பேசுங்க. இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மேடம்? ஆமா ஆமா, வேலை இருக்கு. நீங்க இன்னொரு நாள் வாங்க. சரி மேடம், நான் வரேன். ஓகே. என்ன தம்பி, இவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவ ஆள் பக்காவா இருக்கா. ஒருவேளை ஒரிஜினல் பத்திரிக்கைக்காரியான்னு யோசிக்கிறேன். இவ ஒரிஜினல் தான். அப்படின்னா நேத்து உங்களை போன்ல மிரட்டினது யாரு? அதான் தெரியல. இவ குரலை கேட்டப்போ உங்களை நேத்து மிரட்டின அந்த பொம்பளை ஞாபகம் வந்தாலா இல்லையா? இல்ல, என்ன போன்ல மிரட்டினது வேற வாய்ஸ். அது நல்ல பேஸ் வாய்ஸ். ஓகே. இன்னைக்கு காத்தால அவ உங்களை சந்திக்க வரேன்னு சொன்னா இல்லையா? ஆமா, சொன்னா. அவ என்ன சொன்னான்னு இன்னொரு வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. முதல்ல போன் வந்தது, எடுத்தேன். ஒரு பொம்பளை பேசுனா. யாருன்னு கேட்டேன். நமக்குள்ள தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை தீர்க்கறதுக்கு நீ சிலத இழக்கணும்னு சொன்னா. என்ன இழக்கணும்னு கேட்டேன். அத பத்தி நாளைக்கு காலையில உன் வீட்ல நேரடியா வந்து சந்திச்சு பேசுறேன்னு சொன்னா. ஓகே, அது சம்பந்தப்பட்ட எதை பத்தியும் இந்த பத்திரிக்கைக்காரியா வந்தவ உங்ககிட்ட பேசவே இல்லை இல்லையா? ஆமா, அதனாலதான் சொல்றேன். என்ன போன்ல மிரட்டினவ வேற, இங்க வந்தவ வேற.
யார் மேடம்? தெரியல, ஏதோ புது நம்பரா இருக்கு. நேத்து மிரட்டினவ அந்த நம்பர்ல இருந்து தான் ஃபோன் பண்ணாலா? இல்ல, அது வேற நம்பர், இது வேற நம்பர். எடுத்து பேசுங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ, என்ன ஜானகி, நல்லா இருக்கியா? சொல்லுங்க. காத்தால நான் வரேன்னு சொன்னதுனால என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கியா ஜானகி? இன்னைக்கு நான் வரமாட்டேன். ஏன்? ஏன்னா நீ என்ன பிடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தனை உன் வீட்டுக்கு வர வச்சிருக்கல்ல, அதனாலதான் உன்னை நேரடியா சந்திக்க வராம போன்ல பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? ஓஹோ, மேடம் கிட்ட இருந்து போனை நீங்க வாங்கிட்டீங்களா சார்? ஆமா. எதுக்காக இப்படி எங்க மேடம இப்படி ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க? எனக்கும் ஜானகி மேடத்துக்கும் ஒரு தீராத பகை இருக்கு. என்ன பகை? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆமா, அவங்களுக்கு நீங்க யாரு சார்? அதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க நேரடியா வாங்க மேடம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? போட்டோகிராஃபர் தானே மிஸ்டர் நீங்க? டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க பேப்பர்ல, கரெக்டா? உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஜானகி மேடம் உங்ககிட்ட உதவி கேட்டதும் அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பில்டப் கொடுத்து அவங்கள காப்பாத்த வந்தீங்களா சார்? என்ன அமைதியாயிட்டீங்க? ஒண்ணுமே பேச மாட்டீங்களா? என்ன பேசுறது? எல்லாத்தையும் நீங்க தான் பேசுறீங்களே. உங்களை பத்தி மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற மிஸ்டர் கார்த்திக். போனை ஜானகி மேடம் கிட்ட கொடுங்க. ஹலோ ஜானகி, சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற தீரா பகை என்னன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சதுலயே மிகப்பெரிய பாவம் என்னன்னு மறுபடியும் ஒரு வாட்டி நல்ல மல்லாக்க படுத்து யோசிச்சு பாரு ஜானகி. நான் பாவமே பண்ணதில்லையே. என்ன இப்படி சிரிக்கிற? நீ செஞ்ச பாவம் எதுன்னு நீயே கண்டுபிடிச்சு அத நீயே சரி பண்ணிக்கிட்டீனா உன் புள்ளைய நீ என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கலாம். ஏன் புள்ளையா? ஆமா, ஊர்ல எல்லார்கிட்டயும் உன் புள்ள வெளிநாட்டுல படிக்கிறான்னு பொய் சொல்லிருக்கல்ல? பொய்யா? ஜானகி, நடிக்காத. என்ன நடிக்கிறேன்? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உன் ஒரே புள்ள தான் உயிருக்குயிரா லவ் பண்ண பொண்ண ஒரு ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்ததுல இருந்து மென்டலா சுத்திட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? அவன் அந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சதும் பெசன் நகர்ல ஒரு டியூப்ளக்ஸ் வீட்ல அவனை தனியா இருக்க வச்சுட்டு ஓ சர்க்கிள்ல அவன் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி நீ மெயின்டைன் பண்றதும் எனக்கு தெரியும். சோ நீ செஞ்ச பாவம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நீ பரிகாரம் செஞ்சுக்கிட்டா நீ குடி வச்ச
பெசன் நகர் வீட்ல உன் பையன் உயிரோட இருப்பான். இல்லைன்னா இல்லைன்னா மேல போயிடுவா. ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, என்ன? ப்ளீஸ், நீ யாரு எனக்கு சொல்லு. நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாவே தெரியல. உனக்கு நான் செஞ்ச பாவம் என்னன்னு கூட எனக்கு நிஜமாவே ஞாபகம் வரல. நான் என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு? ப்ளீஸ், நீயாவது சொல்லு. என் புள்ளைய பறி கொடுத்த எனக்கு நீ செஞ்ச பாவம் எதுன்னு செஞ்ச உனக்கு புரியலையா? இங்க பாருங்க மேடம், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. என்ன சொல்ல? நீங்க சொல்ற மாதிரி எங்க மேடமால உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருக்கலாம், இல்லங்கல. ஆனா அவங்களுக்கு அது ஞாபகம் வரலன்னு சொல்லும்போது உங்களை பத்தி சொல்லணும் இல்லையா மேடம்? மிஸ்டர் கார்த்திக், சொல்லுங்க மேடம். நீங்க மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. ஜானகிக்கு கண்டிப்பா நான் தண்டனை கொடுத்துத்தான் ஆவேன். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படின்னா என் பையனை இழந்து நான் தவிக்கிற மாதிரி அவ பையனை இழந்து அவ கண்டிப்பா தவிச்சாகணும். மேடம், ஹலோ மேடம், நான் சொல்றதை கேளுங்க மேடம். ஹலோ கொஞ்சம் ஹலோ கொடுப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. வச்சுட்டாங்க மேடம். ஐயோ, என்ன பண்றது இப்போ? யார் மேடம் இந்த பொம்பளை? தெரியலையே. அவங்க பையனுக்கு உங்களால அநியாயம் நடந்திருக்குன்னு இவ்ளோ வெஞ்சன்ஸோட இருக்காங்களே, அவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வரலையா மேடம்? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் மனசறிஞ்சு எந்த துரோகமும் பண்ணதே இல்லையே. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா மேடம்? கேளுப்பா. உங்க பையன் அமெரிக்காவுல மேற்படிப்புக்கு போயிருக்கிறதா நீங்க சொன்னது பொய்யா? அப்ப அந்த பொம்பளை சொன்னது உண்மைதானா? ஆமா. உங்க பையனை பெசன் நகர்ல ஒரு வீட்டுல குடி வச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா அவனுக்கு அவனுக்கு மனநிலை சரியில்லை. அப்படியா? ஆமா. MBA படிச்சு முடிச்சிட்டு கம்பெனியை நிர்வாகம் பண்ண தயாரா வந்த என் மகனுக்கு மனசுக்குள்ள ஒரு அழகான காதல் இருந்தது. ஓகே. அந்த காதலை நானும் ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நல்லபடியா பேசினேன். அவங்கள கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்க வச்சுட்டேன். சரி. நிச்சயம் பண்ண நாள் குறிச்ச அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு அநியாயமா செத்து போயிட்டா. ஓகே. என் பையன் கண்ணு முன்னாடியே நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல என் பையன் ஒரு மாதிரி புத்தி கெட்டு போயிட்டான். அப்படின்னா டோட்டலி மென்டல் ஆயிட்டாரா? இல்ல இல்ல, நல்லாதான் இருப்பான். திடீர்னு சைக்கோ ஆயிடுவான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் கம்பெனில யாருக்கும் தெரியாது. அதனால எல்லார்கிட்டயும் என் பையன் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு பொய் சொல்லி அவனை இங்கே ஒரு வீட்டுல வச்சு ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் வெளியே யாருக்கெல்லாம் தெரியும்? என் பையனை பாத்துக்கிறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற வாட்ச்மேன் வீராசாமிக்கு தெரியும். சமைச்சு போட வர அவர் பேத்தி தேவிக்கும் தெரியும்.
சோ வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாது. இந்த லேடி உங்க மேல இவ்ளோ பகை வைக்கிறதுக்கு உங்ககிட்ட சரியான ரீசன்ஸ் இல்லைன்னா ஒருவேளை உங்க பையன் சைட்ல ஏதாவது ரீசன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குல்ல மேடம்? நீ சொல்றது புரியல தம்பி. உங்க பையனை கொல்றது தான் உங்களை ஃபோன் பண்ணி மிரட்டின லேடியோட நோக்கம். ஸோ பிரச்சனை உங்ககிட்ட இல்லைன்னா உங்க பையன்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமா மேடம், உங்க பையனை உடனே புறப்பட்டு இங்க வர சொல்லுங்க. நாம அவரை காப்பாத்தணும்னா அவரு நம்ம கூட இருக்கணும். ஃபோன் போடுங்க. ஹலோ சிவா, சொல்லுமா. நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. யாருக்கிட்டையும் சொல்லாத, சரியா? சரிம்மா. ஹலோ மாமா, என்ன கார்த்தி? நான் சொன்ன அந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சுதா? இன்னும் இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் கூப்பிடுறேன். அதுக்குள்ளே இவங்களை போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட சொல்லிட்டா? நீ போலீஸ் ஆகணுமா வேண்டாமா? மாமா, என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. போலீஸ் ஆகணுமா வேணாமா? ஆகணும். அப்படின்னா இந்த கேஸை நீ தனியாவே ஹேண்டில் பண்ணு. அப்படிங்கிறீங்களா? ஆமா. நாம் கேவாஸ் ஏன் ஏரியால வந்து ஏன் லிமிட் ஸ்டேஷன்ல அந்த அம்மாவை யாரோ வீடு பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க சொல்லு. யார? மேடம்யா? ஆமா. நீ போய் அதுக்குள்ள இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிக்க பாரு. ஓகே மாமா, புரியுது. நான் அப்புறம் பேசுறேன். என்னவா கார்த்திக்? அந்த பொம்பளை ஃபோன் பண்ண நம்பரை வச்சு அந்த சிம் யார் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் மேடம். உங்க மாமா என்னவா இருக்காரு கார்த்தி? ஏசிபி சார். எந்த ஏரியா? ரத்னா நகர் சார். ஓ சரி மா, நான் கிளம்புறேம்மா. டேய், என்ன? உன் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த பொம்பளை ஃபோன் பண்ணி மிரட்டுறா. இப்ப நீ போய் பெசன் நகர்ல என்னடா பண்ண போற? மா என்ன? என்ன? யாரோ அட்ரஸ் இல்லாதவங்க, தான் யாருங்கிறத யாருக்கும் சொல்ல முடியாதவங்க, ஏதோ ஒரு திருட்டு நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி மிரட்டினா அதை போய் சீரியஸா எடுத்துட்டு நீங்க 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. மிஸ்டர் சிவா. சொல்லுங்க கார்த்தி சார். அந்த பொம்பளை சும்மா பிக் பாக்கெட் காரி மாதிரி பேசி இருந்தா அதை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவ பேச்சுல ஒரு வெறி இருந்தது சார். அப்படியா? ஆமாடா, அந்த பொம்பளை கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமாமா? என்ன கொலை பண்றதால யாருக்கு என்ன லாபம்? அதான் அந்த பொம்பளை சொன்னாலே சார். என்ன சார் சொன்னா? அவங்க பையனுக்கு உங்க அம்மாவால அநியாயம் நடந்துச்சான். ஐயோ ஐயோ, இவனுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. டேய், நான் தாண்டா எங்க அம்மாவை லேடி வாய்ஸ்ல மிரட்டின வெங்காயம். ஹலோ மிஸ்டர் சிவா, எஸ். எங்க இருக்கீங்க? நீங்க யாரு? சொல்றேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்களையும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும். ஏங்க, ஏன் நீங்க நாளைக்கு 6 மணிக்குள்ள நான் என் வேலையெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்றீங்க? ஏன்னா நாளைக்கு 7 மணிக்கு நீங்க சாக போறீங்க. வாட்?
என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க மேடம்? என்னாச்சு சார்? மேடம், நான் நாளைக்கு 7 மணிக்கு சாக போறேனா? ஆமா. நீங்க தான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அது எதுக்கு இப்போ? இல்ல, ஏன் மேடம் 7 மணிக்கு சாகடிக்க போறீங்க? 6 மணிக்கே சாகடிக்கலாமே. மிஸ்டர் சிவா, சொல்லுங்க மேடம். உங்களை சாகடிக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை. டைம் ஃபிக்ஸ் பண்றது ஏன் வேலை இல்ல. ஓ, பின்ன யாரோட வேலை அது? எங்க மேல எடுத்தது. ஹலோ ஹலோ மேடம், இந்த வாய்ஸ் யாரோடதுன்னு புரிஞ்சுதா? இல்லையே, யாருது? நம்மகிட்ட காத்தால அந்த பத்திரிக்கைக்காரியா வந்தாலே, ஆமா, அவளோட வாய்ஸ் தான் அது. ஹலோ, எப்போ? ஓகே ஓகே, நான் இப்ப பேசுறேன். ஹலோ, நான் அருணா பேசுறேன். கீதாஞ்சலி மேடம் இல்லையா? மேடமோட பையன் டெத் ஆயிட்டாரு. அவங்க ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க நேரா ஜிஹெச்சுக்கு வாங்கல. ஓகே ஓகே, தேங்க்யூ. நாம ஒண்ணு நினைச்சு பிளான் போட்டா வேற ஒண்ணு நடக்குதே. என்ன பண்றது? யார் சிவாவை கொலை செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல.
தன்னோட அம்மாவை யாரோ மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சதும் யார் அந்த லேடின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வீராவேசமா கிளம்பி போனான். பாவம், தலை மேல கல்லை தூக்கி போட்டு யாரோ கொண்டு இருக்காங்க. முகம் மொத்தமும் செதஞ்சு போச்சு. ஆமாமா. சரி சரி, மாமா வர்றது, நான் அப்புறமா பேசுறேன். வாங்க மாமா. மேடம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அருணா மேடம் சில கையெழுத்துக்கள் தேவைப்படுதுன்னாங்க. சரி, இப்பயே போட்டு கொடுத்துறேன்னு மேடம் உட்காந்துருக்காங்க. சரி, வா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் அருணா மேடம். எங்க மாமா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அது டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு தெரியாம யாரு இருந்துட முடியும்? அருணா எனக்கு நல்ல பழக்கம். அது சரி. எனிவே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு சார்? இல்ல, இந்த மேடத்தை அவங்க கம்பெனில போய் சந்திச்சு பேசலான்னு தான் முதல்ல பிளான் போட்டேன். ஆனா அவங்க மகனை கொலை செஞ்ச டீம், அவங்க எதிரிங்க கண்டிப்பா என்ன கண்காணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சமயத்துல தான் கார்த்தி இங்க வச்சு மீட்டிங்க பிக்ஸ் பண்ணா என்னன்னு கேட்டான். சரின்னு உங்ககிட்ட அவங்க பர்மிஷன் கேட்க சொன்ன. நீங்க ஓகேன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் அந்த தேங்க்ஸ். அதுக்கா சார் தேங்க்ஸ்? ஆனா கூட சார், அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. மேடம், ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்ல சார். அழாதீங்க மேடம். வந்ததுல இருந்தே இப்படிதான் அழுதுகிட்டே இருக்காங்க சார். அவங்க பையன் மேல அவங்க வச்சிருந்த பாசம் அப்படிப்பட்டதுன்னு புரியுது. ஆனா என்ன பண்றது? மேல போனவரை கூட்டிட்டு வர முடியாது. என்ன பண்றது சார்? நல்லவங்களுக்கு தான் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது. உண்மைதான். சிவாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட நான் பேசினேன். இந்த பையன் இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கான், தலையில கல்ல போடலனா இவனை சாகடிச்சிருக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. என் பையன் கெட்டவனா இருந்தா கூட பரவாயில்ல, அவன மாதிரி ஒரு அப்பாவி இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு மேடம் சொல்லி சொல்லி அழறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. 2 மணி நேரம் அந்த சிவா கிட்ட பழகுன இவனே அவன் தங்கமான பையன்னு எப்படி புலம்புறான்னு பாருங்க. உண்மையிலேயே தங்கமான கேரக்டர் மாமா, பயங்கர டேலண்டான ஆளு. மேடம் கூட அத சொல்லி சொல்லி தான் அழறாங்க. அப்படியா? இன்சூரன்ஸ் விஷயங்கள்லாம் முடிச்சிட்டாங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேஸ்ல வேற எந்த இண்டிகேஷனும் இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் பேப்பர் மட்டும் வரணும் சார். கூடவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரணும். வந்தா வேலை முடிஞ்சிடும். ஓகே. எங்க சைடுல சிவாவுது பியூர் கொலை அப்படின்னு ஆபீஷியல் நியூஸ் வந்துடும். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே 15 டேஸ்ல முடிஞ்சிடும். அருணா மேடம், சிவா மர்டர்ல இன்சூரன்ஸ்ல இருந்து மேடம்க்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க?
என்ன மேடம், என்னாச்சு? தலைவலிக்குதா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூடா ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? வேண்டாம். ஆமா, வாஷ்ரூம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? தாராளமா. தேங்க்யூ. ஹலோ. நம்ம பிளான் போட்டபடி நடக்கல. அந்த கார்த்திகோட மாமா கேஸுக்குள்ள வந்துட்டான். எல்லாரும் இன்சூரன்ஸ் விஷயத்துல நோண்டுறாங்க. என்ன பண்றது? எதுவுமே சமாளிக்க முடியாத ஒரு கட்டம் வரும்போது நீங்க மயங்கி போய் தூங்கிடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இன்னும் வரலையா? இல்ல சார். மேடம், அந்த சிவா விஷயத்துல உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு கேட்டேன். பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவ அப்படிதான், சின்ன குழந்தை மாதிரி, இன்னும் மாறவே இல்ல. கார்த்தி மாமா, பொம்பளைங்க கிட்ட வயசை கேட்க கூடாது, ஆம்பளைங்க கிட்ட வருமானத்தை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? தெரியாது மாமா. இனிமே நீ தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ் ஆளுங்க கிட்ட அவங்க கிளைண்டால அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்படியா மேடம்? அப்படிலாம் இல்ல சார், சும்மா சொல்றாரு. ஓகே ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். உட்காருங்க மேடம். பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அப்புறம் சார். சொல்லுங்க மேடம். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சார்? உங்க பையனை கொலை பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமாமே? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன் மேடம். என்ன கார்த்திக் இது? அவர் போலீஸ் ஆபீசர். அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் தப்பான தகவல் எல்லாம் சொல்லலாமா? மேடம், நான் கரெக்டா தானே சொன்னேன். என்ன கரெக்டா சொன்ன? நான் என் பையனை இழந்து தவிக்கிற மாதிரி நீ உன் பையனை இழந்து தவிக்கணும்னு அந்த லேடி போன்ல உங்களை மிரட்டினா தானே மேடம்? ஆமா. அவ சொன்ன மாதிரியே உங்க பிள்ளைய கொலை பண்ணிட்டான்னு எங்க மாமா கிட்ட சொன்னேன். அந்த லேடி யார் மேடம்? அதான் எனக்கு தெரியலையே. யாருன்னு நிஜமாவே தெரியல. யாராவது ஒருத்தங்க மேல நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்களா? அந்த பேரை சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் அந்த விஷயத்துல வீக்கு சார். அப்படின்னா என் பையனுக்கு போன் பண்ணி நாளைக்கு 7 மணிக்குள்ள நீ சாக போறேன்னு அந்த பொம்பளை மிரட்டினதும், அந்த குரல் அந்த பத்திரிக்கைக்காரி இதுன்னு நாங்க எல்லாருமே சந்தேகப்பட்டோம். இல்லையா கார்த்திக்? ஆமா மேடம். நீங்களும் சிவாவும் தானே அவகிட்ட போய் விசாரிச்சீங்க? ஆமா மேடம். என்னாச்சு அதுக்கப்புறம்? அந்த பொண்ணு போனே பண்ணலன்னு சத்தியம் பண்ணுது.
மாமா கூட தெரிஞ்ச பொண்ணு அது இல்லையா மாமா? டேய் நீ சும்மா இரு. மேடம், அந்த பொண்ணு விஷயத்தை விடுங்க. நீங்க ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லல? அது வந்து முதல்ல நான் இந்த விஷயத்த சீரியஸா எடுக்கல. என்ன சீரியஸா எடுக்கலையா? ஆமா, எனக்கு என் கம்பெனி விஷயத்துல நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்கள யாரோ தான் என் பர்சனல் வீக்னஸை வச்சு என்ன மிரட்டுறாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்படி என் பிள்ளைய கொலை பண்ணிடுவாங்கன்னு நான் சந்தேகப்படவே இல்லை சார். எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்திருந்தா நான் கார்த்திக் கிட்ட சொல்லி உங்ககிட்ட எப்பவோ வந்திருப்பேன் சார். ஐயோ, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம போச்சு. ஹலோ, என்னாச்சு? ரோசி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன் இப்போ. அவங்க எல்லாரையுமே வெயிட் பண்ண சொல்லு. பர்சனல் போனு அதான் இடுப்புல வச்சிருந்தேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ஆபீஸ் பிரச்சனைக்காக ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை மேடம் உங்களுக்கு? சில காம்படிட்டர்ஸ் என் கம்பெனியை ரன் பண்ண விடாம தடுக்கிறாங்க. நான் 10 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்தா அதே ஐட்டத்தை அவங்க 9 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. ஓஹோ, இது வரைக்கும் அடம் பிடிச்சு கம்பெனியை ரன் பண்ண. இனிமே அப்படி பண்றதா இல்ல. ஏன் மேடம் இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? என் பையன் போனதுல இருந்து எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு அருணா. கம்பெனியை சேல் பண்ண போறேன். சேல் பண்ண போறீங்களா? ஆமா, அதுக்குதான் ஆளுங்க வந்திருக்காங்க. எனக்காக வெயிட்டிங். சேல் பண்ணிட்டு அந்த பணத்தையும் இந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் என் கையாலேயே எடுத்துட்டு போய் நம்ம நாடு முழுக்க இருக்கிற எல்லா அனாதை ஆசிரமத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு ஹரித்வார் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த சாமிக்கு சேவை பண்ணிக்கிட்டு நிம்மதியா வயசான காலத்துல அங்கேயே உயிரை விட்டுறலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓஹோ, அருணா மேடம், உங்களோட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு இன்சூரன்ஸ் பணம் எப்ப என் கைக்கு வரும்னு அப்ராக்சிமேட்டா ஏதாவது சொல்ல முடியுமா? நான் ஆபீஸ்ல கேட்டு சொல்லிடுறேன் மேடம். சீக்கிரம் சொல்லிட்டேனா கூடிய சீக்கிரம் இந்த பாழா போன பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவேன். கண்டிப்பா சொல்றேன் மேடம். தேங்க்யூ. சரி, போலாமா கார்த்திக்? போலாம் மேடம். வரேன் சார். போயிட்டு சார், அப்புறம் என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். என்ன சொல்லுங்க. என் பையனை கொன்ன கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். அவன் வெளியில இருந்துட்டானா
என் பையன் துடிச்சு செத்த மாதிரி. யாரையாவது கொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா சார்? அதனால அந்த குற்றவாளிய புடிங்க சார். வரேன் சார். சரி. என்ன சார் இந்த லேடி இப்படி பேசிட்டு போறாங்க? இல்லையா? இந்த அம்மாவோட இந்த நடிப்பை பார்த்து யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுவாங்க இல்ல? ஆமா சார். இந்த அம்மா இன்சூரன்ஸ் பணத்துக்காக பெத்த மகனையே ஆளை வச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு நாம சந்தேகப்படுறதா சொன்னா நம்மள தான் அடிப்பாங்க. அது என்னமோ உண்மைதான் சார். ஆக்சுவலி உங்ககிட்ட இந்த அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னு? இந்த அம்மா அந்த 40 கோடி இன்சூரன்ஸ் பணத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போய் ஹரித்வார்ல பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துருமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. நீ வேற மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாது. இந்த அம்மா டிராமா ஆடுது. அப்படியா சார்? ஆமா. இந்த அம்மா மகனை கொலை பண்ணி 40 கோடி இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குதுன்னா எவ்வளோ பிளான் பண்ணிருக்கோம், எப்படிப்பட்ட அப்பட்டக்கரா இருக்கும். எல்லாமே பிளான் தானே சொல்றீங்களா? ஆமா. பெத்த புள்ளைய சாகடிச்சு பணம் சேர்க்கிற அவளுக்கு என்ன பிளான் இருக்குன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். மாட்டிப்பாங்களா சார்? கண்டிப்பா மாட்டிக்குவா. அந்த 40 கோடிய அது நம்ம கிட்ட இருந்து வாங்கணும்னா 100 ஊர் தண்ணியை குடிக்கணும். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு காஃபி கொடு, தலை வலிக்குது. 5 நிமிஷம் கொண்டு வரேன் சார். சார் நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்க ரன்விதா? நீங்க சொன்ன அந்த அருணா வீட்ல இருந்து மேடமோட காரு கிளம்பிடுச்சு. அத நான் 2 வீலர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். கார் எந்த ஏரியாவுக்கு போகுதுன்னு கரெக்டா கண்காணி. ஓகே சார். நீ இப்ப எங்க இருக்க? ராஜ் திலக் நகர்ல. ஓகே. அங்க ரீச் ஆனதும் அந்த அட்ரஸ எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. ஓகே சார். நான் நேரடியா அங்க வரேன். ஓகே. என்ன பாக்குறீங்க? இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? குமணஞ்சாவடியில இருக்கிற அன்னை மேரி அநாத இல்லத்துல இந்த சிவா தன்னோட பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்க போயிருக்கான். அப்போ அங்க யாரோ எடுத்த போட்டோ தான் இது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோலாம் இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் போனா? ஏன் போனானா, இந்த சிவா அந்த அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தவனா. அப்படியா? ஆமா. சின்ன வயசுல இருந்தே அவன் அங்கதான் இருந்திருக்கான், அங்கதான் வளர்ந்திருக்கான். மை காட். அப்ப இவன் அந்த லேடி கீதாஞ்சலிக்கு பிறந்த மகனே இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். அவன் அனாதைன்னு ஆதாரபூர்வமான நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். யார் அனாதை? வேற யாரு? உங்களுக்கு கேஸ் கொடுத்த அந்த கீதாஞ்சலி மேடம் தன்னோட பையன்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல? ஆமா. செத்து போன சிவாவையா சொல்றீங்க? ஆமா. அவன் தான் அனாதைன்னு ரன்விதா ஒரு புது தகவலை கொண்டு வந்திருக்கா. அப்படியா? ஆமா. ரன்விதா மேடம், அந்த அநாத ஆசிரமத்துல
நீ யாரையெல்லாம் மீட் பண்ணியோ அவங்க நம்பர் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு. எஸ் மேடம், அனுப்புறேன். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த அம்மா தன்னோட மகன்னு ஒரு அனாதைய ஏன் வெளி உலகத்துக்கு காட்டினாங்க? அந்த அம்மா எங்க மேடம் காட்டினாங்க? அவங்க பயங்கரமா ஒரு கதை தானே விட்டாங்க. கதையா? ஆமா, இந்த அம்மா தனக்குன்னு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அதோட மொத்த பொறுப்பையும் தானே வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு புருஷன் இருக்கிறதாவும் அவர் வெளியூர்ல வேலை பார்க்கறதாவும் ஊருக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கூடவே ஹையர் ஸ்டடீஸ்க்கு பையன் ஃபாரின்ல இருக்கிறதாவும் தனியா ஒரு கதை விட்டாங்க. இத்தனையும் விட்டுக்கிட்டு தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா எல்லா விஷயத்தையுமே இன்சூரன்ஸ் பர்பஸ்க்கு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டப்பா கம்பெனி சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன்ல சேர்ந்து பெரிய அளவுல டர்ன் ஓவரை கிரியேட் பண்ணுச்சு. அந்த டர்ன் ஓவரை காட்டி அதோட எம்டி லேடி பெரிய அமௌண்ட்ல எங்க கம்பெனில ஒரு பாலிசி போடுறாங்க. அப்பவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அலர்ட் ஆகி எதுக்காக இவ்ளோ பெரிய அமௌண்ட் போடுறீங்கன்னு விசாரிக்குது. ஆனா அந்த கம்பெனில அவங்கள கரெக்டா கன்வின்ஸ் பண்றாங்க. சோ பாலிசி அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே மேடம், இப்போ இந்த விஷயத்தை பத்தி நாம ஏன் டிஸ்கஸ் பண்றோம்? காரணமாதான் நான் இந்த பிரான்ச்சுக்கு பொறுப்பு அதிகாரியா வந்த பிறகு முதல்ல ரொம்ப பெருமையா பார்த்த இந்த கேஸ அந்த மேடம நேரடியா சந்திச்சதும் சந்தேகப்பட்டேன் கார்த்திக். ஏன் சந்தேகப்பட்டீங்க? ஏன்னா அந்த அம்மா கீதாஞ்சலிக்கு ஒரு கம்பெனிய நிர்வகிக்கக்கூடிய அறிவில்ல. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, அந்த அம்மா படிப்பறிவில்லாத ஒரு ஜடம். என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல மேடம். யாராலையும் நம்ப முடியாது. அதனாலதான் நான் உங்க சாருக்கு விஷயத்த சொன்னேன். அவர் உன்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு வான்னு அவங்க பேசுறத ரெக்கார்டிங் பண்ணிட்டு வான்னு அனுப்புனாரு. ஓஹோ, அன்னைக்குன்னு பார்த்துதான் நான் இன்டர்வியூ வேணான்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டேனா? ஆமா, அதுக்கு தான் எங்க சாரு என்ன திட்டி தீர்த்துட்டாரு. அந்த சிவாவை இந்த அம்மா கீதாஞ்சலி எந்த வருஷம் தத்தெடுத்திருக்கு? 5 வருஷம் ஆச்சு மேடம். அப்போ அந்த சிவாவை முறையா தன்னோட மகனாக்கி எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் பாலிசி போட்டிருக்கா இல்லையா மேடம்? ஆமா,
எங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ரைட் கிளைண்ட்ஸ். அவங்க மேல கம்பெனில ஒரு பிளாக் மார்க் கூட இல்லையா மேடம்? இல்ல. அதனால தான் அவளா ஒரு பிரச்சனையை கிளப்பி தன்னோட மகனை யாரோ ஒரு லேடி பழைய பகைக்காக கொலை பண்ண பிளான் பண்ணதா டிராமா ஆடி இருக்கா இல்லையா மேடம்? ஆமா. ஸ்ட்ரைட்டா போலீஸ்க்கு போனா பிரச்சனை ஆயிடும். அதனால போலீஸ் அதிகாரி ரிலேட்டிவான உங்க வீக்னஸ அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்து உங்களை வர வச்சு விளையாடி இருக்காங்க. ஓஹோ. அவங்க பிளான் ஜெயிக்கிறதுக்கு அவங்க மகனையே சாகடிச்சிட்டாங்க. இப்போ அபிஷியலா அவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா மேடம்? ஆமா. கம்பெனில அவங்க ஃப்ராடுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ப்ரூஃப் வேணும்னா என்ன பண்றது மேடம்? அந்த அம்மா கீதாஞ்சலி அவங்க தத்தெடுத்த பையனையே சாகடிச்சிருக்காங்கன்னா அவங்க பின்னாடி அந்த அளவுக்கு பயங்கரமான யாரோ ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆளு யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். எஸ் சார், நான் தான். சொல்லுமா அருணா. அந்த கீதாஞ்சலி பின்னாடி இருக்கிற ஆளை பத்தி நான், கார்த்திக், ரன்விதா 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ யாரோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து நான் பேசுறதையெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தான் சார். ஓ அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீதாஞ்சலி பின்னாடி இருக்கிற அந்த ஆளை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்காகத்தான் முக்கியமான இடத்துல நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேம்மா. ரியலி? எஸ். யார் சார் அவ? வெயிட் அண்ட் see. எந்திரி.
பண்ற? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? ஆமா. ஏன்? அவசரமா ஒரு விஷயம் பேசுறதுக்காக நான் அர்ஜென்ட்டா உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம்? நாம 2 பேரும் அம்மா மகன் இல்லைங்கிறத அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா. ஆமா, அதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படிலாம் ஃபுல்லா தெரியல. நான் அனாதாசிரமத்தில் இருந்தவங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, அப்படின்னா நான் கிருஷ்ணகிரியில டீ கடை வச்சிருந்தவன்னு அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் தெரியாது. நான் உன்னை கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி எங்க அம்மா மாதிரி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனி ஓனரை கொலை பண்ணி அவனோட கம்பெனிக்கு ஒன்னை எம்டி ஆக்கி நான் உட்கார வச்சு அழகு பார்த்தேன்ல. ஆமா. அது வரைக்கும் கூட கண்டுபிடிக்கல. ஆனா நீ என்ன அநாத ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து என்ன உன் புள்ளன்னு நீ என்ன ஸ்ட்ரெயிட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாம பெரிய கொலாபரேஷன் பிசினஸ் டர்ன் ஓவர் காட்டி 40 கோடி ரூபாய் பாலிசி போட்ட வரைக்கும் பிரில்லியண்டா அவங்களா யோகிச்சு ஏதோ ஒரு முடிச்சவுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாம ஸ்ட்ராங்கா இருக்கோம். அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டா உனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதை நான் கிளியர் பண்ணி தரேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. சரியா? சரி. என்ன மாதிரி சைஸ் உள்ள, வெயிட் உள்ள, தலை உள்ள ஒரு பணம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி மார்ச்சரியில சொல்லி வச்சு அந்த பாடி கிடைச்சதும் நான் செத்துருக்கேன். அதுவும் லாஜிக்கான செத்துருக்கேன். கரெக்டு தானே? ஆமா. ஸோ கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பக்காவா பணம் வரும் தானே? வரும். வாங்கிட்டு வெளிநாடு போயிடலாம். அப்போ கம்பி யாரு என்றது?